செய்யும் போது நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போவாஸ் சொல்றாரு. அதே போல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ரூத்து கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள வந்ததுனால ரூத்துக்கு ஏற்ற துணைய நல்ல குணமுள்ள மகனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. போவாஸ் திருமணம் முடித்தான். போவாஸ் நல்ல வசதி உள்ளவன், நல்ல குணமுள்ளவனா இருந்தான், கர்த்தருக்கு பிரியமாவும் இருந்தான். அதே போல ரூத்துக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ரூத்தினுடைய சந்ததியில தான் யார் பிறந்தா அப்படின்னு சொன்னா தாவீது வராரு. முதல்ல ஓபேத் பிறக்கிறாரு. ஓபேத்தின் பையன் ஈசாய், ஈசாயின் பையன் யாரு, தாவீது. தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இடிந்து போன குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட்டது. அவ்வளவுதான், சந்ததியே இல்லாம போயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தரோ சந்ததியை ஆசீர்வதித்து கொடுத்து பேரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய கர்ப்பப்பரப்புல பிறக்கிறத யாரு, ஓபேத், ஈசாய், அப்புறம் தாவீது வராரு. அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த பாக்கியம் கிடைக்க காரணம் என்ன சொன்னால், கர்த்தரை தேடி வந்ததுனால, கர்த்தருக்கென்று தன்னுடைய இருதயத்தை கொடுத்ததுனால, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சதுனால இடிந்து போன அவள் குடும்பம் கட்டப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓர்பாலை குறித்து அடுத்த பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட சொல்லலைங்க. ரூத் புத்தகத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்க. ஓர்பாலை குறித்து அடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா ரூத்தை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் என்கிற ஒரு புஸ்தகத்தை பைபிள்ல இடம்பெறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ரூத்தின் பேரை பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா. ரூத்த வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பைபிள்ல ஒரு புக்கே எப்படி வந்துட்டு, ரூத்துன்னு அவ பேர்லயே ஒரு புக் வந்துட்டுங்க. காரணம் என்ன தெரியுமா, அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள், கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சதுனால கர்த்தர் அவளை பிரஸ்தாபப்படுத்தினார், அவளை உயர்த்தினார், அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப இடிஞ்சு போன குடும்பமா இருந்தாலும் கர்த்தருக்கென்று உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க இடிஞ்சு போன உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இல்ல இனிதான் நாங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் என்று சொன்னாலும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அழகாக நேர்த்தியாக கட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் இருந்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆனா கர்த்தர் இல்லைன்னா நல்லாவே இருக்காது, அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். அதான் மத்தேயு 6:33 பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்துல சொல்லப்பட்டது. முதலாவது கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான ஆசீர்வாதமும் நம்மை தேடி வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனா அதுல சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ ஆசீர்வாதத்தையோ உயர்வையோ பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சாலும் முதலாவது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது சமாதானம் நிறைந்ததா இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும், அது ஆனந்தம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணாலும் என்ன செய்யணும், கர்த்தருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் அதிகமாய் கொடுக்கும் பொழுது நாம செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க.